அன்பர்களே, இந்த பதிவில் நாம் மனித உடலில் வாயுவின் முக்கிய பங்கு என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. அண்டவெளியில் உள்ள ஐம்பெரும் மூல கூறுகளான ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் எனும் அனைத்தும் பிண்டமாகிய உடம்பிலும் இருக்கின்றன. இந்த 5 மூலக்கூறுகளும் பிண்டத்தில் வளி, அழல், ஐயம் என்ற தத்துவங்களாக பரிணமிக்கின்றன. இவை உயிருக்கு ஆதாரமான தத்துவங்கள் ஆதலால் உயிர்த்தாதுக்கள் பருவுடலுக்கு உருவம் கொடுப்பதாலும் இயங்குவதற்கு ஆதாரமாய் இருப்பதாலும் உடல் தாதுக்கள் எனப்படுகின்றன. அண்டத்தில் இருந்து பிண்டமாக பரிணமித்த வாயு பிண்டமாக மட்டும் இன்றி பிண்டத்தில் உள்ள இடைவெளிகளில் வாயுவாகவும் செயல்படுகிறது. அப்போது அது வாதம் அல்லது வலி என்ற தத்துவமாக கருதப்படுகிறது. இயற்கையாக ஒரு மாத்திரையில் செயல்படுவது வாதம் என்ற தத்துவம். வாயுவின் உதவியால் அசைகின்ற வாய் உணவை மெல்லுகிறது. வாயுவின் துணையால் நாவானது துளாவி கொடுக்கிறது. கபத்தின் கூறாகிய உமிழ்நீர் உணவு பொருளை கரைத்து பகுதிகளாக்க உதவுகிறது. இவ்வாறு அரைக்கப்பட்ட உணவு விழுங்கப்படுவது வாயுவின் துணை கொண்டே. விழுங்கப்பட்ட உணவு குழல் வழியாக கீழே அலை அசைவுகளால் இறக்கப்படுவதும் வாயுவின் துணை கொண்டுதான். வயிற்றை அடைந்த உணவுப் பொருள் வயிற்று சுவர் பேசிகளால் பிசையப்படுவதும் வாயுவினால்தான். வயிற்றில் உற்பத்தியாகும் செரிமான நீர்களினால் பக்குவப்படுத்தப்பட்ட உணவு மீண்டும் உடலுக்கு தள்ளப்படுகிறது. அப்படி தள்ளப்படுவதற்கு துணை பெறுவதும் வாயுவாகும். சிறுகுடலில் மீண்டும் செரிமானம் செய்யப்பட்ட உணவு குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு சக்கையானது பெருங்குடலுக்கு தள்ளப்படுகிறது. சக்கை பொருளில் உள்ள நீர் உறிஞ்சப்பட்டு சக்கையானது மலமாக வெளியே தள்ளப்படுகிறது. இத்தனைக்கும் ஆதாரம் வாயுவாகும். இவ்வாறு அண்டத்தில் படைப்பிற்கு ஆதாரமாகி எல்லா செயல்களுக்கும் பிண்டத்தில் காரணமாய் இருக்கும் வாயு சுவாசத்திற்கு பயன்படும்போது பிராணவாயுவாகவும், கீழ்நோக்கி செயல்படும்போது உதான வாயுவாகவும், உடல் முழுவதும் குருதியை பரப்புகிற செயலை செய்யும்போது வியான வாயுவாகவும், மேற்குறித்த செயல்கள் இயற்கை அளவில் மிகாமலும் குறையாமலும் செயல்படும் தன்மையை சமான வாயுவென்றும் இன்ன பிறவுமாக சித்த மருத்துவத்தில் கூறப்படுகிறது. இவை போக இன்னும் 5 வகை வாயுக்களும் அவற்றின் தொழில்களும் கூறப்படுகின்றன. எவ்வாறாயினும் உயிருக்கு ஆதாரமான பிராணவாயுவாக உள்நுழைந்து பல்வேறு நிலைகளில் செயல்புரியும் போது வாயுவானது மேலும் பல்வேறு பெயர்களை பெறுகிறது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.